ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, மழை பெய்யுது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுதுங்க. இங்கே கிணத்து கடவுள் கேரளா பக்கத்தில் இருக்கிறனால மழை தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. நல்லா சடன்னு காலையில் 6 மணிக்கு நல்ல மழை பெஞ்சிச்சு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா லேசாக வெயில் அடிச்சுக்கிட்டே அப்படியே மோடம் போட்டு திடீர்னு தூரல் போட்டுருச்சு பாருங்கள். நல்லா இருக்குது, கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. துணியெல்லாம் காயவே மாட்டேங்குது பாருங்க. எப்படியும் பாருங்க, துணி எல்லாமே போட்டிருக்கு, இன்னும் காயவே இல்லை. வாங்க, எங்கள் பாப்பா அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இருட்டா இருக்கு பாருங்க. கொடனை இஸ்கேண்டாங்க, இருட்டா இருக்கு பாருங்க வீடு. தூரல் போட்டுச்சு, அதனால பாருங்க லேசாக தூரல் போட்டு அப்படியே நின்றுச்சுங்க பாருங்க. துணியே காய மாட்டேங்குது பாருங்க, அப்படியே போட்டிருக்கோம், காயவே இல்லை. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு பாருங்க. தம்பி வைப்பு எல்லாம் உட்காந்துருக்கோம், வேலையெல்லாம் முடிச்சு. இந்த துணி துவைக்கணும். இங்கே பாருங்க, தம்பி விளாண்டுருக்கேன் பாருங்க. செல்லம் ஏன் மசுதாரு ஆடுதாரா? எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த டவல் இதெல்லாம். ஏன்னா மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெளியில் துவைக்க முடியாது. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு துவைக்கலாமேன்னு ஊற வச்சு விட்டோம்னா துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தங்கச்சி. எங்கள் தங்கச்சிக்கு உட்காரக்கூட நேரம் இருக்காதுங்க, வேலை காலையிலேருந்தே வேலையாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க, தம்பி பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். தம்பி ஏன் செம்மி மஸ்தையே ஏ செம்மி ஜோ மஸ் மால்களவா நிதி மால்லவா பண்டலவா எதுக்கே? இங்கே பாருங்க, விளாண்டுக்கிட்டு இருக்கு பாப்பா. விளாட்டு ஜாமான் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது. ஊதக்கூடாது, ஊதாது மாத்தாடு. ஜாமானிக்கு ஆடிக்கிட்டாரா? கொண்டா ஜக்கு நீர் குடிக்குது ஜக்கா. இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிற ஜக்கு, குடம். உதந்து பொருளாக இங்கே 7 பாப்பா. அடுத்து அது என்னது? பாப்பாவா? எங்கே கொண்டா பார்ப்போம். ஆமாம், இங்கே பாருங்க பாப்பா. ஜக்கா. சரி, விளாடுங்க. இந்த பொம்மை ಈ பொம்மை ಎತ್ತಿ ನೋಡುವನು. ಅತ್ತೆ ಕೆಮ್ತಾನೆ ಅಂತ ಇಡಿ. ಓ பாப்பாவுக்கு தண்ணி கொடுக்குறியா? இங்கே பாருங்க, அந்த பொம்மைக்கு தண்ணி கொடுக்குறான் நம்ம. இன்னும் ஒரு அழகு ஏத்த. சரிக்கா, பாப்பா கீழே விழுந்துருச்சுல்ல, போ அழுக போகுது பாப்பா. அங்கே பாரு, அழுவு கொத்த நோடு பாப்பா, அழுவு கொத்த பாப்பா. நொய்யு கொத்த புண்ணா ஏத்தில பாப்பாவிய, பாப்பா புண்ணா ஏத்தில. இந்த சாமிய ஜெய்மா பாப்பா புண்ணா ஏற்றி கீழே புது பாப்பா புண்ணு புது விடுதி நெத்திர வந்து விடுதி பாப்பாவிய. தோற ஏற்றி கொட்டான். இந்த பாப்பா பீ போகுது பாடா. சரி தம்பி ஜோ பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க 2 பேருமே. பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டாங்க, அதனால் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு நாங்கள் தூங்க வேண்டியது தான் பாருங்கள். தூரல் போடுதா நிற்கின்றுச்சான்னு பார்ப்போம்.
இன்னும் தூரல் நின்று லேசாக தான் ஒன்று ஒன்று தூரல் போடுது பாருங்கள். தண்ணி வருது பைப்பில். சாப்பாடு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். காலையிலே சாப்பாடு தான் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். வெண்டைக்காய் குழம்பு, சாதம், முட்டை, இது ரசம். இது என்னது, நைட்டு வச்ச இட்லி இருக்குது, ஒரு இட்லி இருக்குது. வேலையில் முடிச்சு சாப்பிட்டாச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எங்கே போகிறதுன்னு தெரியல. வேலையும் இல்லை. தங்கச்சி சாயந்தரமாக தான் பாக்கெட் போடுவாங்க. அதனால் சரி நம்ம பேசாமல் நம்ம வேலை என்ன, தூங்குறது தானே, தூங்கலாம். பாருங்கள், வெளியில் காமிக்கிறேன் உங்களுக்கு. துவைக்க போகிறாங்க தங்கச்சி. பாருங்கள், கையில் துவைக்கிற துணியை பவுட்ரு போட்டு ஊற வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் துணி ஓடுது. பாருங்கள், துணி இன்னுமே காயலை. பாருங்கள், இப்போ தூரல் போட்டுச்சா மழை பெய்யவும் இப்போ நின்றுச்சு. பாருங்கள், லேசாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தாங்க இருக்குது இந்த ஊரில். பாருங்கள், செடி நல்லா இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் மழை பெய்ய, வெயில் அடிக்க, மோடம் போட இதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நெல்லிக்காய் மரம் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது அழகாக. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி பூ மரம் இருந்துச்சு, அந்த அரளி பூ மரம், அதை வெட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. நெல்லிக்காய் நல்லா புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காயாக நல்லா இருக்குது. கேமரா மாட்டியிருக்காங்க அந்த வீட்டில். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மரத்தை வீடியோ தானே எடுக்கிறோம், நம்ம ஒன்று நெல்லிக்காய் பறிக்கலையில் பிடுங்கலையில். இங்கேயும் பாருங்கள், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்செடி மரம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ரோஸ் கலர் அரளிப்பூ. கோயிலுக்கெல்லாம் இங்கேருந்து பிடிங்கிட்டு போவாங்க. இங்கே பக்கத்தில் தோட்டம் மாதிரி வேறு இருக்குது, காடு. இங்கே பாருங்கள், அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பூ. இந்த இடம் காலி இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குப்பையாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் குப்பையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த கொய்யா மரம், இந்த மல்லிகைப்பூ, அடுக்குமல்லின்னு நினைக்கிறேன், ஆமாம் அடுக்குமல்லி, முருங்கை மரம், செம்பருத்தி, கலர் செம்பருத்தி, கனகாம்பரம் கலரு நிறைய வச்சுருக்காங்க. கொய்யா, அங்கே ஒரு கலர் இருக்கு பாருங்க, செம்பருத்தியிலேயே மாதுளம்பழம், அப்புறம் அது செம்பருத்தி, அந்த சிகப்பு செம்பருத்தி, அரளிப்பூ செடி. இங்கே பாருங்கள், கத்தாழை பூ பூத்துருக்கு, நல்லதுன்னு சொல்லுவாங்க பூ பூத்தா. இது அழகு செடின்னு நினைக்கிறேன், என்ன செடின்னு தெரியல. காக்கா கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்கே பக்கத்துலேயே 2 டேங்க் இருக்குங்க, தண்ணி டேங்கு வீட்டு பக்கத்துலேயே. பாருங்கள், அது என்ன மரம்னு தெரியல, மொட்டையாக இருக்குது பாருங்க. தோட்டம் இருக்குது பக்கத்தில், காடு. சோளம் விதைச்சிருக்காங்க, சோளம் இருக்குது பாருங்கள். நல்லா இடமே நல்லா சொட்டு நீர் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த பழம் எல்லாமே வேஸ்ட்டாக, கொய்யா கீழே வேஸ்ட்டாக போயிருக்கு, வந்து பிடுங்காமல் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள். வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் மழை பெஞ்சிச்சு, இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அப்படியே. இது பார்த்திங்கன்னா இந்த இது தூதுவளை பாருங்கள், தூதுவளை நல்லது. இந்த சளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப் வச்சு குடிக்கலாம், இந்த துவையல் அடித்து சாப்பிட்லாம், பச்சையாக சாறு எடுத்து கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த தூதுவளை வந்து நல்லது, தூதுவளை வைக்கிறது. இங்கே பாருங்கள், பகவானுக்கு சாப்பாடு யாரோ வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடெல்லாம் நான் இப்போ தாங்க வரேன். இந்த பக்கம் பப்பாளி மரம் வேறு இருக்குது. இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வேப்ப மரம் எங்கள் தங்கச்சிவங்க வீடு கட்டி வரும்போது சின்ன மரமாக அந்த செடி மாதிரி இருந்துச்சாம்மா. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாயிருச்சுன்னு. வேப்ப மரம் அந்த சீசனுக்கு ஆடி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூ இது வேப்பம்பழம் வரும். கோயில் தெரியுதா அங்கே பார்த்தீங்களா, முருகர் கோயில்.
பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள் முருகர் கோயில், பொன்மலை ஆண்டவர் முருகர் கோயில் பக்கத்துலேயே, தங்கச்சி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. இந்த வேப்ப மரம் இல்லைன்னா கோபுரம் நல்லாவே தெரியும், நல்லாயிருக்கும். கோயில் நல்லாயிருக்கும். நான் போயிருக்கேன். இன்றைக்கி டைம் இருந்தால் போய் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், காக்கா உட்காந்துருக்கு. பாருங்கள், சோளம், வெள்ளைச்சோளம். ஆமாம், வெள்ளைச்சோளம் தான் நினைக்கிறேன். வெள்ளைச்சோளம் விதைச்சிருக்காங்க. இது பாருங்கள், இது என்ன ரூம்புன்னு தெரியல, இதை பற்றி தெரியல நமக்கு. பாருங்கள், இப்போ வெயில் அடித்தா இப்போ பாருங்கள் அப்படியே மோடமாயிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க இந்த கேரளா பக்கம் இருக்கிறதுனால அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், காக்கா சண்டை போடுது, உங்களுக்கு தெரியுதா? 2 காக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சவுண்டு விட்டுருக்காங்க. சரிங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிச்சேன். சரி, பாருங்க, நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு, வேப்ப மரம். தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இங்கே சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எங்கள் தங்கச்சி பாருங்கள், துணி கொண்டாந்து ஊற வச்சுருக்காங்க. இந்த மழை வேறு, தூறல் வேறு போட்டுருச்சு. இந்த பாருங்கள், கொண்டு வந்துறாங்க, துவைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வாடகை பொருள் வச்சுருக்காங்க. ஏரியாவே பாருங்கள், அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய், நன்றி, வணக்கம்.